இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற கோயில் தான் திரையம்பகேஸ்வரர் கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னா நாசிக், அதாவது மும்பையிலேருந்து போகணும். நாசிக் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. நாசிக்லேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோவிலானது அதாவது கடல் மட்டத்திலிருந்து 2500 உயரத்தில் இருக்குது இந்த கோவில். கருங்கல்லால் கட்டப்பட்ட கோவில். ரொம்ப சிறப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கே அந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து பிரம்மா, சிவன், விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்தி லிங்கம். அதனால தான் திரையம்பகேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. திரையம்பகம் அப்படின்னா 3 அப்படின்னா 3ன்னு அர்த்தம். இது வந்து கோதாவரி தீர்த்தத்தில் சுவாமி இருக்குது. பாருங்கள், வெளியே வர்றது கோதாவரி தீர்த்தம். சுவாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி ஆவுடை வந்து லிங்கம் இல்லாமல் ஆவுடை மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி கோவிலை எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க முடியாது. ரொம்ப சிறப்பான கோவில். இந்த கோவில் வந்து திருக்குளை வந்து அமிர்தவர்ஷினி அப்படின்னு அழைக்கிறாங்க. திரியம்பகேஸ்வரர் டெம்பிள் அப்படிங்கிறது அதாவது தொன்மையான சிவன் கோவில். அதாவது இது வந்து வடநாட்டில் இருக்குங்க. மகாராஷ்டிரா நாசிக் மாவட்டத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்து கடவுளான சிவனுக்காக அமைப்பட்ட இந்த கோவில் வந்து இந்தியாவில் வந்து 12 ஜோதிலிங்கத்தில் ஒன்றாகும். இது வந்து குடநாட்டு இந்தியாவின் அதாவது மிக நீளமான ஆறு கோதாவரி ஆறு தொடங்கும் இடத்தில் இந்த கோவிலானது இருக்குதுங்க. இங்குள்ள லிங்கம் வந்து பார்த்திங்களா, அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய கடவுள் முகங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கு தனி அம்சம். பிற ஜோதிலிங்கங்கள் அனைத்துமே சிவனையே முக்கிய கடவுளாக இருக்கும். ஆனால் இங்கே மட்டும்தான் மும்மூர்த்திகளுடைய இருக்கும். கருங்கல் கட்டடங்கள் ஒவ்வொன்றும் அழகாக இருக்கும். சிற்பங்கள் கூடிய கவர்ச்சியாக இருக்கும். கூட்டமெல்லாம் வந்து அந்த மாதிரி லைனில் தான் நம்ம நின்று இப்படி தள்ளி தான் போகணும். பயங்கர கூட்டமாக இருந்தது அப்படின்னு. சுவாமியினுடைய கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கோபுர கலசத்தில் தங்க கலசமும் சிவனின் சூலமும் கோயிலுக்கு வெளியில் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க. வரவங்களை கவர் பண்ண விதத்தில் எல்லோரும் ஃபோட்டோ இருக்க வேண்டிய இடத்துல உரல் போன்று பள்ளமாக தான் இருக்கும். அந்த இதில் வந்து கோதாவரி தீர்த்தமானது வந்துகிட்டு இருக்கு. ஓம் நம சிவாய.